எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெனி. வெல்கம் டு ஜெனிஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சில்லி சிக்கன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சில்லி சிக்கன் வைக்கிறது எப்படி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1 kg சிக்கன் எடுத்துருக்கிறேன். சிக்கன் போனோடு எடுத்துக்கிட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சில்லி சிக்கனுங்கிறதுனால நான் மினிமம் 30 சில்லிஸ் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டால் கூட நல்லது தான். இந்த சில்லிஸை நம்ம நல்லா இடிச்சுக்க போகிறோம். நீங்கள் ஓரளவுக்கு நல்லா இதை ஓப்பன் பண்ணி இடித்து விட்டீங்கன்னு சொன்னால் இது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ தான் அந்த ஃப்ளேவரும் அதோடைய டேஸ்ட்டும் நமக்கு ஃபுல்லாக அந்த சிக்கனில் இருக்கும். இந்த மாதிரி நம்ம இடித்து எடுத்துக்கிட்டோம். சில்லி சிக்கன் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். நான் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் நெய். முதல்ல நம்ம தட்டி வச்சிருக்கிற பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மிளகாய் நமக்கு பொரிஞ்சிட்ருக்கிற டைமில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள். கழுவி க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற 1 kg சிக்கனை நான் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 நிமிஷம் எண்ணெயிலேயே இந்த சிக்கன் நமக்கு வேகட்டும். நல்லா கிளறி விட்டுருங்க. தீயை கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னு சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சிக்கன் நமக்கு தண்ணி விட்டு வேகிற நேரத்தில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதாவது சிக்கன் நமக்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி மூடி போட்டு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நம்ம சிக்கனை வேக விடலாம். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம். 100 ml தண்ணி சேர்த்து நம்ம இந்த கார்ன்ஃப்ளவரை நல்லா கரைச்சி எடுத்துக்க போகிறோம். கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி 15 மினிட்ஸ் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். இன்னும் கொஞ்சம் தண்ணி நமக்கு கம்மியாகிறதுக்கு ஓப்பனாக வச்சு குக் பண்ணுங்கள். 10 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணலாம். உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணியை கம்மி பண்ணிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் எனக்கு வேணுங்கிறதுனால நான் கரைச்சி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவரை இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இது சேர்த்து 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு ஒரு செமி சாலிட் கிரேவியாக கிடைக்கும். இது சிம்மரில் வச்சு இதை சேருங்க. மெயினாக தீயை நீங்கள் சிம்மரில் வைக்கணும். இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு, அப்படியே ஒரு செமி கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வருது. இந்த மாதிரி நமக்கு எண்ணெய் விட்டு வர்ற ஸ்டேஜில் 1 லெமனை பிழிஞ்சு விட்டுடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சில்லி சிக்கன் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சில்லி சிக்கன் எப்படி வைக்கலான்னு பார்த்தோம். யூஸ்வலாக நம்ம வெளியே சாப்பிட போகும்போது சில்லி சிக்கன் சாப்பிட்டோன்னு சொன்னால் அது ஒரு நல்ல ஃப்ளேவர்டாக, அதே நேரத்தில் அந்த கிரேவி செமி சாலிடாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அதே டேஸ்ட்டில் அதே கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.